80 ஆண்டுகால பொதுவாழ்விற்கு சொந்தக்காரரான கலைஞர் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் செய்த கலகங்கள், கருத்துரிமைக்காக நடத்திய போராட்டங்கள் எளிதில் மறக்கக்கூடியதும் அல்ல, கடக்கக்கூடியதும் அல்ல. கலைஞர் என்ற எதிர்க்கட்சிக்காரர், கலைஞர் என்ற கட்சிக்காரர், கலைஞர் என்ற முதலமைச்சர், இந்த 3 நிலைகளிலும் கருணாநிதி செய்த கலகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இன்றைய சூழலில் கருணாநிதி நடத்திய போராட்டங்கள் அன்றைய காலகட்டம் முதல் இன்றைய சூழல் வரை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்துகிறது இந்த தொகுப்பு. 1953 ஜூலை 14 கள்ளக்குடி பரபரப்பாக காணப்பட்டது. கள்ளக்குடி என்று சொல்வதை விட டால்மியாபுரம் என்று சொல்வதே சரி. ஆம், அப்போது அதற்கு பெயர் டால்மியாபுரம். வடநாட்டு சிமெண்ட் ஆலை அதிபரின் பெயரை அதற்கு சூட்டியிருந்தனர். தமிழ் மண்ணில் வடநாட்டு தொழிலதிபரின் பெயரில் நகரமா கொதித்தெழுந்தது திமுக. டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தது திமுக. அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்த வேண்டிய பொறுப்பை கலைஞரிடம் ஒப்படைத்திருந்தார் பேரறிஞர் அண்ணா. கலைஞர் தலைமையில் திமுக தொண்டர்கள் போராட்ட களத்தில் குதித்தனர். டால்மியாபுரம் என்ற பெயர் பலகை மீது திமுகவின் இளம் சூறாவளி கலைஞர் கள்ளக்குடியில் எழுதிய காகிதத்தை ஒட்டினார். இதனை சற்றும் எதிர்பாராத காவல்துறையினர் கலைந்து போகச் சொல்லி எச்சரித்தனர். கலைஞர் தலைமையில் திரண்ட திமுக தொண்டர்கள் ஒருவர் கூட கலையவில்லை. வந்த நோக்கம் நிறைவேறாமல் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்று கர்ச்சித்தார் கலைஞர். காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க தடியடி நடத்தினர். தடியடிக்கு பிறகு கூட்டம் கலையும் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அடுத்த கட்ட அதிரடிக்கு தயாரானார் கலைஞர். யாரும் எதிர்பாராத நிலையில் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். திகைத்து நின்றனர் காவல்துறையினர். தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி. அவர்களும் வரிசையாக தலை வைத்து படுக்க காவல்துறைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வலுக்கட்டாயமாக கலைஞரின் கையை பிடித்து வெளியே எடுத்தனர். கலைஞர் அசைந்து கொடுக்கவில்லை. தடியடியுடன் சேர்ந்து துப்பாக்கிச் சூடும் நடந்தது. அந்த சம்பவத்தில் துப்பாக்கி குண்டுகளுக்கு 2 அப்பாவி தொண்டர்கள் உயிர் பறிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்தின் வீரியம் எல்லளவும் குறையவில்லை. கள்ளக்குடி என்ற தமிழ் பெயர் கிடைப்பதற்காக கருணாநிதி எதிர்கொண்ட தடியடியும் சிறைவாழ்வும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணமாக மாறியது. இந்திய அளவில் கருணாநிதி அடையாளப்படுத்தப்படுவதற்கு காரணமான நிகழ்வாகவும் அந்த சம்பவம் அமைந்துவிட்டது. கருணாநிதியின் இந்த போராட்ட உணர்விற்கு பெருமை சேர்க்கும் விதமாக எங்கள் தங்கம் படத்தில் ஒரு பாடல் வரியில் கள்ளக்குடி சம்பவத்தை எம்ஜிஆர் சேர்க்கச் சொன்னதாக கவிஞர் வாலி நினைவு கூறுகிறார். என் தம்பி கருணாநிதி அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பாளையங்கோட்டை சிறைச்சாலை தான் எனக்கு யாத்திரை ஸ்தலம், அதாவது கோயில் என்று அறிஞர் அண்ணா நெல்லை பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பாளையங்கோட்டை சிறையில் தண்டனையை அனுபவித்து வரும் கருணாநிதி சந்தித்து ஆற தழுவிய பின்னர் அண்ணா உதித்த வார்த்தைகள் இவை. 65ஆம் ஆண்டு இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழக மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வந்த காலகட்டம். மாணவர்கள் தங்களை தமிழர்கள் என்றும் தங்கள் இனத்தின் தனித்தன்மையை அழிக்க வரும் மொழி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் போர்க்கொடி தூக்கிய தருணங்கள் அது. தமிழக போராட்ட வரலாற்றை எழுதினால் அதில் அதிக பக்கங்களை எடுத்துக்கொள்ளும் வீரியமிகு போராட்ட களம் அது. அந்த போராட்டத்தின் காரணகர்த்தா கருணாநிதி என்னும் திமுக காரன் என்று அன்றைய காங்கிரஸ் அரசு கோபம் கொண்டது. கோபத்தின் விளைவு உடனே தெரிந்தது. கருணாநிதியை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியது. சுதந்திரமடைந்த நாட்டில் தனிமைச் சிறை, அதுவும் போராடியதற்காக, மொழி உரிமைக்காக போராடியதற்காக. அந்த கொடுமையை அனுபவித்த கருணாநிதியை சந்தித்து விட்டுத்தான் அண்ணா உணர்ச்சி மேலிட யாத்திரை ஸ்தலம் என்று நெஞ்சம் நெகிழ்ந்து பேசினார் என்பது வரலாறு. பெரியாரிடத்தில் யாரும் அவ்வளவு எளிதில் நல்ல பெயர் வாங்கிவிட முடியாது. ஆனால் அந்த பெரியாரே குற்றம் காணாமல் பாராட்டக்கூடியவர் நெடுஞ்செழியன். இப்படி ஒரு புகழாரத்தை நெடுஞ்செழியனுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா. கட்சியில் தனக்கு பிறகு 2ஆம் இடத்தை நெடுஞ்செழியனுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியவர் அண்ணா. அதனால் அண்ணா மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் பதவி தனக்குத்தான் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பியிருந்தார் நெடுஞ்செழியன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆனார். எப்படி? நெடுஞ்செழியன் மீது நம்பிக்கை வைத்திருந்த அதே பெரியார் தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆனதற்கும் காரணம். ஆம், கருணாநிதி கட்சியை வலுப்படுத்துவதிலும் நிதி திரட்டுவதிலும் மட்டும் வல்லவர் அல்ல, கடுமையான உழைப்பாளியும் கூட. ஆகவே கருணாநிதி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரியார் விரும்பினார். அது மட்டுமல்ல, கருணாநிதி போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் திமுக தலைமைக்கு வருவதே சமூக நீதிக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றும் பெரியார் கருதினார். எம்ஜிஆர், மதியழகன், ஆதித்தனார் போன்ற தலைவர்களும் கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து நடத்தி ஆதரவு திரட்டினார் எம்ஜிஆர். இறுதியில் கருணாநிதியே முதலமைச்சரானார். நாவலர் என்று அண்ணாவால் மதிக்கப்பட்ட நெடுஞ்செழியனை விட தன் மீது நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் நற்பெயரை பெற்றிருந்தார் கலைஞர். கண்ணை மூடிக்கொண்டு கலைஞரை முதலமைச்சராக்குங்கள் என்று பெரியார் கொடுத்த நம்பிக்கையை
50 ஆண்டுகளுக்கும் மேலாக கலைஞர் காப்பாற்றிவிட்டார். திமுக 2 முறை உடைந்த போதும் கட்சியின் அடிவானம் சிதைந்து போகாமல் கட்டமைத்த பெருமை கலைஞரையே சேரும். எம்ஜிஆர் திமுகவின் வரலாற்றில் மறக்க முடியாத பெயர். அதேபோல் கருணாநிதியின் வரலாற்றிலும் மறக்க முடியாத பெயர். திரைத்துறையில் தொடங்கிய நட்பு அரசியலிலும் தொடர்ந்தது. அண்ணாவின் இதயத்தை வாங்கியவர் கலைஞர் என்றால் அண்ணாவின் நெஞ்சில் விழுந்த இதயக்கனியாய் வாழ்ந்தவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் கருணாநிதியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு விலகிய போது கருணாநிதி இதோடு முடிந்தார் என்று பலரும் கருதினர். ஆனால் கலைஞருக்கு ஏற்பட்ட பின்னடைவு தற்காலிகமானது என்பதை வரலாறு அழுத்தமாக பதிவு செய்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து கலைஞருக்கு பின்னடைவுதான். கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆர் பின்னால் படையெடுத்தனர். இந்திரா காங்கிரஸ் எம்ஜிஆர் கூட்டணி என எம்ஜிஆருக்கு எல்லாம் சாதகமாக அமைந்தது. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் தந்த வெற்றியை தொடர்ந்து 3 முறை அவர் முதலமைச்சரானார். இருப்பினும் கலைஞர் மனம் தளரவில்லை. கிடைக்கும் வாய்ப்புகளிலெல்லாம் எம்ஜிஆரை பதற வைத்தார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த அந்த காலகட்டத்தில் கருணாநிதி எழுப்பிய கேள்விகள் சட்டமன்ற வரலாற்றில் பதிந்துவிட்ட வைரக்கற்கள். எம்ஜிஆர் ஆட்சியின் இறுதி காலத்தில் உள்ளாட்சி தேர்தல், மேலவைத் தேர்தல் என தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் கலைஞர். எம்ஜிஆர் மறைந்த பிறகு 14 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அபாரமாக வெற்றி பெற்று முதலமைச்சரானார் கலைஞர். அதற்கு பிறகு 30 ஆண்டுகளாக கலைஞர் தலைமையில்தான் கட்சி வீறுநடை போடுகிறது. மாநிலத்தில் மட்டுமல்ல, கட்சிக்குள் கலகம் ஏற்பட்டாலும் அதனையும் சமாளித்து வீடு நடை போட்டார் கலைஞர் என்பதை கவனிக்க வேண்டும். நெருக்கடி நிலையின் போது பாதிக்கப்பட்ட கட்சி என்று சொல்வதை விட பேரிழப்புகளை சந்தித்த கட்சி என்றுதான் திமுகவை சொல்ல வேண்டும். இந்திய அளவில் மாநில உணர்விற்கு முன்மாதிரியாக இருந்த இயக்கம் திமுக. தேசிய கட்சிகளின் கருத்தாக்கம் குறைவதற்கு திமுக போன்ற கட்சிகளே காரணம் என்று அப்போதைய மத்திய அரசு நினைத்தது. நெருக்கடி நிலையை காரணம் காட்டி திமுகவை பந்தாடியது. முரசொலி பத்திரிகை கடுமையான தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது. கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் திருமணமான புதிது என்று கூட பார்க்காமல் கொடுமைப்படுத்தப்பட்டார். காவல்துறையின் கொடூர தாக்குதலுக்கு சிட்டிபாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் போன்ற வீரியமான தொண்டர்களை கருணாநிதி இழந்து தவித்தார். தனது அரசியல் போட்டியான எம்ஜிஆர் நெருக்கடி நிலையை ஆதரித்த நிலையில் கருணாநிதி தாங்க முடியா வடுக்களை சுமந்து நின்றார். திமுக ஆட்சியை மட்டுமல்ல, கட்சியையே தடை செய்யக்கூடிய அளவிற்கு இந்திரா காந்தி அரசு சென்றது. நெருக்கடி காலத்தில் கட்சியை தாங்கி பிடித்த கருணாநிதி எதிர்கொண்ட அனுபவங்கள் அவரது வாழ்வின் மறக்க முடியாத தருணம். நெருக்கடி நிலையில் ஆட்சி இழந்த கலைஞர் 13 ஆண்டுகள் கழித்து 3ஆம் முறையாக 89இல் ஆட்சிக்கு வந்திருந்தார். அந்த சமயத்தில்தான் இலங்கைக்கு சென்று திரும்பிய இந்திய அமைதிப்படை சென்னைக்கு வந்தது. ஈழத்தமிழர்கள் பலரது வாழ்க்கையை சீரழித்து விட்டு வரும் இந்திய அமைதிப்படையை நான் வரவேற்க செல்ல மாட்டேன் என்று முதல்வராக இருந்த கலைஞர் அறிவித்தார். கலைஞரின் இந்த நடவடிக்கை அன்றைய மத்திய அரசுக்கு கடும் கோபத்தை வரவழைத்தது. தமிழக காங்கிரசாரும் கடுமையாக கருணாநிதியை விமர்சித்தனர். இந்த தருணத்தில் தான் விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என கூறி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா கோரிக்கை வைத்தார். பின்னர் தமிழகத்தில் உல்பா தீவிரவாத முகாம் செயல்படுகிறது, மத்திய அரசின் தகவல்களை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விடுதலை புலிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் போன்ற காரணங்களை சொல்லி மத்திய அரசு திமுக அரசை கலைத்தது. அப்போது ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா ஆட்சியை கலைக்க ஒப்புக்கொள்ளவில்லை. ஆளுநர் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஆட்சியை கலைக்க முடியும் என்று கூறி கலைஞரின் ஆட்சி 2ஆம் முறையாக கலைக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்திருந்தார். அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது கருணாநிதி சந்தித்த அரசியல் சவால்களில் முக்கியமான தருணம். முன்னாள் பிரதமர் விபி சிங்கிற்கும் கலைஞருக்குமான நட்பு என்பது தேர்தல் கூட்டணியை தாண்டி தொடர்ந்த பந்தம் என்பதை இந்திய அரசியல் வரலாறு உறுதி செய்கிறது. இருவருக்கும் சமூக நீதியின் பாலிருந்த பற்று அவர்களை நெருக்கமாக்கியது. 89ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் விபி சிங் ஒருங்கிணைத்த தேசிய முன்னணியில் திமுகவும் இடம்பெற்றது. தேசிய அளவில் அந்த கூட்டணி ஆட்சியை பிடித்தது. ஆனால் சமூக நீதி களமான தமிழகத்தில் அந்த கூட்டணி படுதோல்வி அடைந்தது. திமுக எதிர்பாராத அதிர்ச்சி தோல்வியாக அந்த தேர்தல் முடிவு அமைந்தது. தேசிய முன்னணிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இடதுசாரிகள் மற்றும் பாஜக ஆதரவுடன் தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தது. யார் பிரதமர் என்ற கேள்வி அப்போது எழுந்தது.
விபி சிங் தான் வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் கலைஞர். தேர்தல் வெற்றி தோல்வியோடு முடிந்து போகாமல் விபி சிங் மரணிக்கும் வரை அந்த மண்டல் கமிஷன் போராளியோடு உறவு கொண்டாடினார் கலைஞர். கலைஞர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறார், பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கூட்டணி எல்லாம் தேர்தல் கூட்டணி மட்டுமே. ஆனால் விபி சிங்குடன் கலைஞர் வைத்திருந்த கூட்டணி தான் உண்மையான கொள்கை சார்ந்த கூட்டணி. தேர்தல் அரசியலுக்குள்ளும் கருணாநிதியிடம் வெளிப்பட்ட அழுத்தமான கருத்துரிமையின் வெளிப்பாடுதான் விபி சிங்குடன் அவர் கொண்டிருந்த நட்பு. ராஜீவ்காந்தியின் மரணம் இந்தியாவையே உலுக்கிய சம்பவம். தேர்தல் பரப்புரைக்காக சென்னை வந்திருந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். விடுதலை புலிகளுக்கும் கருணாநிதிக்கும் இருந்த தொடர்பினால்தான் இந்த கொலை நடைபெற்றது. திமுக தான் ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டது என்ற பரப்புரை அப்போது அப்பாவி காங்கிரஸ் தொண்டனை நம்ப வைத்து விட்டது. திமுக அலுவலகங்கள் தமிழகம் முழுவதும் தாக்கப்பட்டன. திமுக தொண்டர்கள் பார்த்த இடங்களிலெல்லாம் தாக்கப்பட்டனர். 91 தேர்தலில் ராஜீவ் அனுதாப அலை இந்தியா முழுவதும் வீசியது. பிற மாநிலங்களிலேயே அவருக்கு அனுதாப அலை வீசியது என்றால் தமிழகத்தில்தான் 2 மடங்கு காங்கிரஸுக்கு ஆதரவான அலை ஏற்பட்டது. ஏனென்றால் தமிழகத்தில்தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே ராஜீவ் கொலை ஏற்படுத்திய அனுதாப அலையினால் திமுக படுதோல்வி அடைந்தது. கருணாநிதி மட்டும் ஒற்றை நபராக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். பிற்காலத்தில் ராஜீவ்காந்தி கொலைக்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று காங்கிரஸ்காரர்களை ஒப்புக்கொண்டனர். விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்ற விமர்சனத்தினால் ஆட்சியையும் வெற்றி வாய்ப்பையும் கருணாநிதி இழந்தார். ராஜீவ்காந்தி மரணம் கருணாநிதி வாழ்வில் பெரிய அளவில் அரசியல் இழப்பை ஏற்படுத்திய தருணம் அது. ஆனால் அதற்கு பிறகும் கட்சியை தாங்கி பிடித்து வியக்கத்தக்க வெற்றிகளை பெற்றார் கருணாநிதி. தமிழ் உலகம் உள்ளவரை சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவி உயிரோவியங்களாக சங்கத்தமிழையும் குறளோவியத்தையும் எண்ணற்ற பல காவியங்களையும் தமிழன்னைக்கு ஜொலித்துவிடும் ஆபரணங்களாக சூட்டிவிட்டீர்கள். சராசரி முதலமைச்சராக உங்களை என் மனம் கணிப்பதில்லை. செந்நீரில் கண்ணீரில் மிதக்கும் ஈழத்தமிழரின் தலைவிதியை மாற்றி தரணியில் தமிழனுக்கும் தலைநிமிர்ந்து வாழும் நிலை அமைந்திட என் தலைவன் காரணமானார் என்பதையும் அகிலம் காண வேண்டும் என்பது எனது தனியாத தாகம். இந்த அளவிற்கு கலைஞரை புகழ்ந்து பேசியவர் யார் தெரியுமா? இன்று மதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் வைகோதான் இந்த புகழுரையை பாடியவர். கலைஞரை அணு அணுவாக காதலித்தவர் வைகோ. மாநிலங்களவை உறுப்பினராக 3 முறை இருந்தவர். தன் பேச்சு திறமையால் தேசிய கட்சிகளை மிரளச் செய்தவர். நாடாளுமன்ற புலி என்று பட்டம் பெற்றவர். வைகோ கலைஞரை விட்டு பிரிய போகிறார் என்று பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தபோது, வைகோ எனது உரைவாள், அந்த உரைவாளை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கலைஞர் பதிலளித்தார். அப்படிப்பட்ட வைகோ திமுகவிலிருந்து விலகிய தருணம் கருணாநிதிக்கு பெரும் இழப்பு என்று பேசப்பட்டது. கட்சி தலைமையிடம் அனுமதி வாங்காமல் ஈழத்திற்கு வைகோ சென்ற பயணம்தான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. அதனை அடுத்து வைகோ தனக்கென்று ஒரு கூட்டத்தை கட்சியில் உருவாக்க பார்க்கிறார் என்றெல்லாம் கட்சிக்குள் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் மதிமுக என்ற புதிய கட்சி உருவாவதற்கு வழிவகை செய்தது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகிய போது மாவட்ட செயலாளர்கள் யாரும் செல்லவில்லை. ஆனால் வைகோ விலகிய போது 8 மாவட்ட செயலாளர்கள் அவருடன் சென்றனர். எம்ஜிஆரை போன்று வலிமையான தலைவராக வைகோ உருவெடுப்பார் என்று அப்போது ஊடகங்கள் எழுதின. கலைஞரின் போர்ப்படை தளபதியாக கட்சியில் வலம் வந்த வைகோ கட்சியிலிருந்து பிரிந்த காலகட்டம் கலைஞரின் அரசியல் வாழ்வில் போராட்ட காலகட்டமாக வர்ணிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் எந்த சலனமும் இல்லாமல் 1/4 நூற்றாண்டிற்கும் மேலாக கட்சியை கட்டி காத்தார் கலைஞர். 1989 டிசம்பர் 2 அன்று இந்திய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் விபி சிங். தேசிய முன்னணியில் அங்கம் வகித்திருந்த திமுகவும் விபி சிங் அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த தேர்தலில் தமிழகத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. திமுக அனைத்து இடங்களிலும் தோற்றது. இருப்பினும் விபி சிங் திமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முரசொலி மாறனை அமைச்சராக்கி அழகு பார்த்தார். மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார் முரசொலி மாறன். தன் அரசியல் கருத்துடன் நெருக்கமாக இருக்கும் விபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் திமுக முதலாக மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் வாய்ப்பை பெற்றது. 96இல் தேவகவுடா அரசில் அங்கம் வகித்த போது முரசொலி மாறன் வர்த்தகத்துறை அமைச்சராகவும் டிஜி வெங்கட்ராமன் தரைவழி போக்குவரத்து அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தனர். NVN சோமு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும்
டி.ஆர். பாலு பெட்ரோலியத்துறை இணையமைச்சராகவும் பொறுப்பேற்றனர். 97ஆம் ஆண்டு குஜராத் பிரதமரானார். குஜராத் அமைச்சரவையிலும் திமுக பங்கு வகித்தது. 98ஆம் ஆண்டு பிரதமரான வாஜ்பாய் அமைச்சரவையில் மட்டும் திமுக இடம்பெறவில்லை. 99ஆம் ஆண்டு மீண்டும் பிரதமரான வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றது. வர்த்தகத்துறை அமைச்சராக முரசொலி மாறனும், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக டி.ஆர். பாலுவும் இடம்பெற்றனர். ஆராசா, செஞ்சி ராமச்சந்திரன் போன்றோரும் இணையமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். 2004 மன்மோகன் சிங் அமைச்சரவையிலும் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஆராசா போன்றோர் இணைந்தனர். எஸ். பழனிமாணிக்கம், சுப்புலட்சுமி ஜெகதீசன், வேங்கடபதி, ரகுபதி ஆகியோர் இணையமைச்சர்களாயினர். 2009 மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மு.க. அழகிரி, ஆராசா, தயாநிதி மாறன் ஆகியோர் அமைச்சர்களாயினர். எஸ். பழனிமாணிக்கம், நெப்போலியன், ஜெகத் ரட்சகன் ஆகியோர் இணையமைச்சர்களாகினர். 96லிருந்து 2014 வரை திமுக தொடர்ச்சியாக மத்திய அரசில் அங்கம் வகித்தது. மொத்தம் 17 ஆண்டுகளாக அங்கம் வகித்த திமுக என்ன செய்தது என்ற விமர்சனம் இன்று வரை தொடர்கிறது. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கான பதிலையும் கலைஞர் தந்திருக்கிறார் என்பதே வரலாறு. சேது சமுத்திர திட்டம், தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி, சென்னை துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று பட்டியலிட்டு கூறினார் கலைஞர். மத்திய அரசில் பங்கு பெற்றதன் மூலம் தேசிய அளவில் தீர்மானிக்கும் சக்தியாக திமுகவை செதுக்கிய தருணங்கள் கலைஞரின் அரசியல் வாழ்வில் காத்திரமான பங்கு வகிக்கிறது. இன்று கலைஞர் உயிருடன் இல்லை. ஆனால் அவர் செய்த கலகங்களும் கருத்துரிமை போராட்டங்களும் தமிழக அரசியலில் உரைகல்லாக என்றும் நிலைத்து நிற்கும்.